இது வந்து கோலார் தங்கவேல் மில் பிளாக். இங்கே பாருங்கள் அம்பேத்கர் சிலை. இந்த அம்பேத்கர் சிலை பின்னால் ஒரு வரலாறு சின்னத்தை காமிக்கிறேன் வாங்க ஐயா. ஐயா இந்த போர்வெல் வந்து பாருங்க, இப்போ கூட பாருங்க டைட்டுக்குது, உள்ளே போயிட்டுக்குது. டிஎஸ் மணி அவர் போட்ட ஃபஸ்ட்டு போர்வெல்லே கேஜிஎஃப்ல தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு எதிரில் தான் போட்டார். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போர்வெல். இந்த போர்வெல் யார் போட்டிருந்தனா அருமை தோழர் டிஎஸ் மணி 1985 இந்த மில் பிளாக்ல இந்த போர்வெல் போட்டார். ஃபஸ்ட்டு தாய்மார்கள் இந்த போர்வெல்லில் வந்து தண்ணி பிடிச்சி அருமையான தண்ணி இங்கே கிடச்சிச்சு. இந்த கொல்லாலியில் அருமை தோழர் டிஎஸ் மணி போட்ட போர்வெல் எவ்வளோ அருமையாக வரலாறு சின்னமாக நிற்குது பாறையா. இன்னும் இருக்குது வாயா காமிக்கிறேன், வந்து பாறையா. இத்தாயா இன்னும் எப்படி இருக்குது பாறையா போர்வெல். அப்போ வந்து இந்த இடத்துல போர்வெல் கிடையாது. இந்த போர்வெல் பிரச்சனை இந்த கொல்லாலிக்கு போட்டு 1985 இந்த பிரச்சனையை தீர்த்தார், தண்ணி பிரச்சனையை. பாறையா இன்னும் பாறையா, இது பாறையா எப்படி இருக்குது பாறையா, இன்னும் பாறையா. இங்கே பார்த்தியா அருமை தோழர் டிஎஸ் மணி எம்எல்ஏ இருக்கும்போது இந்த போர்வெல்னுடைய அறிமுகமே அவர் தான் ஐயா. இந்த போர்வெல் தண்ணி அறிமுகம் பண்ணூரே அவர் தான். அவருக்கு போர்வெல் மணின்னு கூட பேர் வச்சாங்க தாய்மாருங்க. அதனுடைய அடையாளம் இந்த சின்ன ஐயா. மில் பிளாக்ல டாக்டர் அம்பேத்கர் சிலை எதிர்க்கும் இந்த போர்வெல் போட்டு கொடுத்தாரு அருமை தோழர் டிஎஸ் மணி ஐயா. இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பம்புங்க வந்துக்குது, ஆனால் இன்னும் தண்ணி பிரச்சனை இந்த ஊரில் தீரல. இன்னைக்கு கூட 10 ரூபாய்க்கு வந்து 3 குடம் தண்ணி 2001 -3 இது வரையும் நம்ம வந்து டேங்க் தண்ணி குடிச்சுருக்கிறோம். தங்கவயலில் வட்டாரம் அப் டு வெஸ்ட் பிளாக் மாரிக்குப்பத்துலேருந்து என்ட்ரிஸ் வரலையும் ஒரு வட்டாரத்துக்கும் போர்வெல் போட்டு தண்ணீர் பிரச்சனை 85 தீர்த்து வச்சுருவாரு டிஎஸ் மணி. இப்படி தான் அது அடிச்சுட்டு இப்படி தண்ணி வரும்போது எதிர்க்க தாய்மார்கள்லாம் பிடிப்பாங்க ஐயா. இந்த போர்வெல்ல அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த தண்ணி. இந்த காலத்தில் இப்போ கூட தண்ணீர் பிரச்சனை தீராத டேங்க் தண்ணி வாங்கி தாய்மார்கள்லாம் இன்னைக்கு குடிச்சுன்னுக்கிறாங்க. ஒரு நாளில் 10 குடம் 15 குடம் வாங்கி குடிச்சுன்னுக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் ஆகுது. 25 வருஷமாக இந்த மாதிரி 30 வருஷமாக இந்த மாதிரி குடிச்சிருந்தா நம்முடைய வரவு என்ன ஆகுது. அதுக்கு தகுந்த டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வளர்ந்துக்குது. இன்னும் தண்ணீர் பிரச்சனை தீரல. இந்த தண்ணீர் பிரச்சனை எப்போ தீரும்? தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வயிறு எறிகிறாங்க. இன்னைக்கு டேங்க் தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. ஒரு வீட்டில் இருக்கும், ஒரு வீட்டில் பெயிண்டர் வேலை செய்கிறான், ஒரு வீட்டில் வந்து வெல்டரு, ஒரு வீட்டில் டைல்ஸ் போடுறான். டெய்லி ஒரு 50 ரூபாய் தண்ணி வாங்கினா இந்த தாய்மார்கள் எங்கே போவாங்க சொல்லி பார்க்கலாம். ஒரு டைம் காசு இருக்க, ஒரு டைம் இருக்காது. அதனால் வந்து இன்னும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கலையா. இந்த ஊர் இன்னும் இந்த நிலைமையில் இருந்தா எப்படி இன்னும் நம்ம டேங்க் தண்ணி வாங்கி குடிச்சுன்னுக்கணுமா? இந்த ஊரில் 30 வருஷமாக டேங்க் தண்ணி வாங்கி நம்ம குடிச்சுன்னு வாழ்ந்துன்னுக்கிறோம். இது காலம் வந்து எப்போ மாறும், எப்போ தீரும்? இந்த தாய்மார்களுடைய கனவெல்லாம் எப்போ நினைவாகும் ஐயா? இதை தயவு செய்து வந்து சர்க்கார் கவனத்துக்கு நான் எடுத்துன்னு போகிறேன். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு ஃபண்டு வரும். அந்த ஃபண்டில் கூட கோலார் தங்கவேல் பூரா போர்வெல் போட்ட மணின்னு பேர் எடுத்தார். போர்வெல் மணின்னு பேர் வச்சாங்க அவருக்கு. டிஎஸ் மணிக்கு பின்னால் வந்த எம்எல்ஏங்களும் அடுத்தடுத்து அவங்களும் போர்வெல் போட்டாங்க ஐயா.